வெற்றி சரித்திரம் படைக்கப் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்றைக்கி வந்து டிஎன்பிசிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அது என்னதுன்னா ரிவைஸ்டு சிலபஸ், அதாவது ஆனுவல் பிளானரோட ரிவைஸ்டு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி இது பப்ளிகேஷன் டேட் பாருங்கள் 24. இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நிறைய எக்ஸாம்ஸை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், குரூப் 4 ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்னதுன்னா 6244 வேக்கன்சி இருக்குது. எக்ஸாம் டேட் ஜூன் 9ங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் குரூப் 1 13/7, அதாவது ஜூலை 13 தெரியும். அதுக்கப்புறம் நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஆல்ரெடி நம்ம சேனலில் கூட இதில் வீடியோ போட்டிருந்தோம். ஜூலை 12 இதுக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு பார்த்தோம். இதுலேயே 2 குரூப் 1B குரூப் 1Cயை கம்பைன் பண்ணிட்டாங்க. நம்ம இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 2 குரூப் 2Aக்கு கம்பைன் பண்ணி தான் நடக்க போகுது. ப்ரிலிமினரி மட்டும், மெயின்ஸ் தனித்தனியாக நடக்க போகுது. ஓகேவா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 2 2Aக்கு கம்பைண்டாக தான் நடக்க போகுது. அது என்னைக்கு எக்ஸாம் நடக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னா 28/9, அதாவது செப்டம்பர் 28 எக்ஸாம் நடக்கிற மாதிரியும், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுற டேட் ஜூன் 28 ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பட் மெயின்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, செப்பரேட் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது. இதை தான் நம்ம அப்டேட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா போன டைமே நம்மளுக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ணி வச்சதுனால கால தாமதமாகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரிலிம்ஸ் மட்டும் கம்பைன் பண்ணிவிட்டு மெயின்ஸ் வேறு டேட்டு, அதே மாதிரி அதோட டைப்பையும் மாற்றிருக்கிறாங்க. அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். அதாவது மொத்தம் 8 போஸ்டிங்க்கான இது கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இதுக்கான சிலபஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதாவது குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ் எப்படி நடக்கும்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டும், ஆப்டிடியூட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டும் நடக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதுக்கு மெயின் எக்ஸாம் எப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 எப்போதும் நடக்கிற மாதிரி. இதில் எந்த சேஞ்சஸும் கொடுக்கல. ஓகேவா, அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது குரூப் 1B 1Cக்கும் அதே மாதிரி தான். ஓகேவா, ப்ரிலிம்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் மெயின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஹிந்து ரிலிஜியன் லா, இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்துக்கோங்க. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இது தான் நெக்ஸ்ட் காலம் தான் பாருங்கள். அதாவது குரூப் 2க்கு 2Aக்கும் ப்ரிலிமினரி சேம்னு சொன்னோம். ஸோ அதுக்கான போர்ஷன் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா சிலபஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அது டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது மாதிரி ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், அப்போ இங்கிலீஷை எடுக்கலை. ஓகேவா, இங்கிலீஷ் இருக்குது. இது எல்லாருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஹாப்பியான நியூஸு. ஸோ அதாவது வந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்காதுன்னு சொல்லி வதந்தி வந்துட்டு இருந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஓகேவா, இது குரூப் 2 குரூப் 2A ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். பட் மெயின்ஸ் பாருங்கள், இங்கே இதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். குரூப் 2க்கு மெயின்ஸ் எப்படி நடக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப். ஓகேவா, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸும் டிகிரி ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்போ குரூப் 2க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, எப்போதும் போல தான் நடக்க போகுது. பட் குரூப் 2Aக்கு இங்கே பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் என்ன பண்ண போகிறாங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வைக்க போகிறாங்க. அதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில். ஓகேவா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வைக்க போகிறாங்க. மற்றது பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் அப்ஜெக்டிவ் டைப். ஓகேவா, அப்ஜெக்டிவ் டைப் நம்ம ப்ரிலிம்ஸ் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் குரூப் 2Aக்கு மெயின்ஸ் இருக்க போகுது. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா இதை மாதிரி தான் முன்னாடி உள்ள எக்ஸாம், அதாவது 2022க்கு முன்னாடிலாம் குரூப் 2A இப்படி தான் நடக்கும். 2022 நோட்டிஃபிகேஷனில் தான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரெண்டுக்குமே டிஸ்கிரிப்டிவ்னு கொண்டு வந்தாங்க. இப்போ பழையபடி பழைய பேட்டர்னுக்கே போயிட்டாங்க. ஓகேவா, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்ஜெக்டிவ் டைப்பு, அப்புறம் ரீசனிங்கும் அப்ஜெக்டிவ் டைப்பு. இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அப்ஜெக்டிவ் டைப். ஓகேவா, பட் இதுக்கான சிலபஸ்லாம் எப்படி வரும் என்னங்கிறது இன்னும் அப்டேட் பண்ணலை. பட் எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் நமக்கு இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது ஒரு
இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் டிஸ்கிரிப்டிவ்ங்கிறதுக்காகவே குரூப் 2A வந்து நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் இப்போ அப்ஜெக்டிவ்ங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். அதே மாதிரி குரூப் 4க்கு வந்து நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே கொடுக்கல. ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் தான், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ வந்து இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸாகவும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு இது அப்டேட்டானாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் போஸ்டிங் வந்து குரூப் 2ல் என்னது, குரூப் 2Aல என்னதுலான்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். குரூப் 2ல் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர், அதுக்கப்புறம் வந்து இது ஃபினான்ஸ் லா, அதர் தென் லா, அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிசி கமர்ஷியல் டேக்ஸ், எம்ப்ளாயிங், அதுக்கப்புறம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த குரூப் 2A வந்து குரூப் 2 வந்து எது வரைக்கும் வருதுன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும். ஓகேவா? சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட் வரைக்கும் குரூப் 2 போஸ்டிங்கில் வருது. ஓகேவா? சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட் வரைக்கும் குரூப் 2ல் வருது. அதுக்கு கீழே இருக்க எல்லாமே, ஓகேவா, அதுக்கு கீழே இருக்க எல்லாமே குரூப் 2Aல வருது. ஓகேவா? குரூப் 2Aல வருது பாருங்கள். குரூப் 2Aல என்ன, ட்ரெஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பேக்வேர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர், கமர்ஷியல் டாக்ஸஸ், ஃபாரஸ்ட், ஹைவே, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். குரூப் 2A அதாவது இந்த போஸ்டிங் ட்ரை பண்ணுறவங்கலாம் குரூப் 2வை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. குரூப் 2A வந்து நீங்கள் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, போதும் நீங்கள் எப்போவுமே நினைக்கக்கூடாது. குரூப் 2ல் இருக்கிறவங்க குரூப் 1க்கு ட்ரை பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பட் வந்து உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த இதை வந்து நீங்கள் எந்த போஸ்டிங் வந்து எந்த குரூப் 2ல் இருக்கா 2Aல இருக்காங்கிறத நல்லா பார்த்துட்டு நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? குரூப் 2Aல என்னென்ன போஸ்டிங் இருக்குங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். இது வந்து இன்னமும் நம்மளை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை, டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை, நிறைய வருஷமாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸாகவும் எந்தூசியாஸ்டிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து இது அவங்கள வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் வந்து மோட்டிவேட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து தூண்டும். நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனிமேல் தான் வந்து விடை கிடைக்க போகுது. ஸோ வந்து இன்னமும் காலம் தாழ்த்தாமல் வந்து கண்டிப்பாக போன குரூப் 2Aல வந்து மிஸ் பண்ணியிருந்தவங்க அதே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல் இனி வரும் வாய்ப்பு இன்னும் ரொம்ப நாள் இல்லை. உங்களுக்கு அடுத்த ஜூன்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. செப்டம்பரில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. கண்டிப்பாக இந்த வருஷம் விட்டதை நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் அதே போஸ்டிங், நீங்கள் எந்த போஸ்டிங் ஆசைப்பட்டீங்களோ அதே போஸ்டிங்கில் போய் நீங்கள் உட்காரலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் வந்து சோர்ந்து போகாமல் திரும்பவும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறது தான். வந்து தோல்வி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து இனி வந்து இன்னும் கொஞ்சம் பலமாக வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ சோர்ந்து போகாமல் படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.